வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணவேணி. நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வானிலை அறிக்கை வழங்குவதற்காக நான் கிருஷ்ணவேணி. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது எங்கே நிலை கொண்டிருக்கிறது என்பதை விரிவாக நம்ம பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று மாலை புயலாக வலுப்பெறும் கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களாக பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னையிலிருந்து 530 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டு உள்ளது. இது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் நிலையில் இப்போ இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இலங்கைக்கு அருகாமையில் நிலை கொண்டு உள்ளது. இது வரும் 30ஆம் தேதியன்று சென்னை மற்றும் பாண்டிச்சேரி இடையே கரையை கடக்கும் என தற்போதைய நிலவரப்படி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் பட்சத்தில் வரும் 27, 28ஆம் தேதிகளில் வடக்கு மாவட்டங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் சென்னையில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய நிலவரப்படி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 29ஆம் தேதிகளில் சென்னையில் அதி கனமழையும் 30ஆம் தேதி சென்னையில் மிக அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவிக் கொண்டிருப்பதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்து வரும் நிலையில் புதுச்சேரி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அதிக சீற்றத்துடன் காணப்படுகிறது. புதுச்சேரியில் வழக்கத்தை போல் இல்லாமல் கடல் அலையானது 5 அடி உயரத்திற்கு எழுந்து உள்ளது. விழுப்புரத்தில் வழக்கத்திற்கு மாறாக 10 அடி உயரத்திற்கு கடல் அலையானது எழுந்து கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னையில் 3 அடி உயரத்திற்கு கடல் அலையானது எழுந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலும் கடல் அதிக சீற்றத்துடன் தான் காணப்படுகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 30ஆம் தேதிகளில் புயலாக வலுப்பெறும் நிலையில் சென்னைக்கு மிக அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய நிலவரப்படி வானிலை அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வரும் நாட்களில் இந்த அறிக்கையில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்பதை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த பிறகுதான் நமக்கு தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது.